இந்த திவ்யா ஒரு நாள் கூட இந்த உருளையில் பூவே போட்டதில்லை. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கவும் மாட்டுக்கா. கூட அங்கே அப்பா வேற சப்போர்ட் இதில். அம்மா அம்மா, ஏண்டி காலையிலேயே அழுதிட்டே வர என்ன? அம்மா, நாளைக்கு சந்தோஷ்க்கு பிறந்த நாள் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நாளைக்கு சந்தோஷ்க்கு பிறந்த நாள். நாளைக்கு 25ஆம் தேதியா? நான் நாளை கழிச்சு 25ஆம் தேதி நினச்சிட்ருக்கேன். ஐயோ நீங்கள் வேற, நாளைக்கு தான் 25ஆம் தேதி. சந்தோஷ்க்கு நாளைக்கு தாம்மா பிறந்த நாள். இந்த சந்தோஷம் வேற பார்க்கவே முடியதில்லை. வெளியே போகிறான், வந்தால் அந்த ரூம் அடைச்சிக்கிட்டு இருந்துக்கிடுவான். இதே தான் டெய்லி நடந்துகிட்ருக்கு. சந்தோஷை பார்க்கவே முடியல. அப்போது இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போமா சந்தோஷுக்கு? ஐயோ, நேற்றே தெரிஞ்சிருந்தா போத்தீஸுக்கு எங்கேயாவது போயிருக்கலாம். இன்றைக்கி இங்கே இந்த கடைக்கு தானே போக முடியும். இங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்குது இந்த ஊரில். அங்கேயும் சுமாராக தான் இருக்கும். போத்தீஸ் போமாமா? போத்தீஸ்க்கா? இந்நேரமா? நீ நேற்றே என்ன ஞாபகப்படுத்தியிருந்தேன்னா நேற்றே நம்ம போத்தீஸுக்கு போயிருக்கலாம், துணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போமே மணி 5 மணி ஆயிடுச்சே, இனி எங்கே போட்டு போகிறதுக்கு? சரி, இங்கே போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் இன்னைக்கு. அம்மா, நானும் ஒரு சுடிதார் எடுத்துக்கிட்டாமா? நீ பிறந்த நாள்னு சொல்லி வரும்போதே நினச்சேன் உனக்கா. சரி எடுத்துக்கோ. சாரி எடுக்க வேண்டியதுனே? இல்லை இல்லை, எனக்கு சுடிதார் தான் வேணும். என்ன அம்மாவும் மகளும் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன மாநாடு போட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நாளைக்கு சந்தோஷ்க்கு பிறந்த நாள் இல்லைங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து திவ்யா தான் சொன்னானா. நாளை கழிச்சுனே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அதான் சந்தோஷுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஒரு கடை தானே உண்டு, அந்த கடையிலே போய் எடுத்துகிட்டு வருவோம். நேற்றே சொல்லியிருந்தா அழகாக போத்தீஸ்க்கு போயிருக்கலாமேன்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்கேன் அவளை. சந்தோஷுக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள் வருது. நான் தான் நினச்சேன், கலண்டர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், ஓ இன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்தநாள் வருதுன்னு நினச்சிக்கிட்டேன். சந்தோஷ் எங்கடி வந்துட்டானா? அவனை பார்க்கவே முடியல. ஆளு என்னதான் என் மகனுக்கு வேலை கொடுக்கீங்க? ஒரு நேரமும் வீட்டில் இருக்க மாட்டேங்கான் பாவம் பிள்ளை. மாடா உழைக்கி காலையில் போகிறான், மத்தியானம் சாப்பிட வரான், மறுபடியும் போகிறான், சாயங்காலம் வரான், அந்த கதை உடச்சிக்கிருக்கான். அப்புறம் அவன்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட முடியல, முகத்தையும் ஒழுங்காக பார்க்க முடியல அவனுக்கு. நான் ஒன்றும் அப்படிலாம் வேலை கொடுக்கலத்தா. ஏதோ 1-2 வேலை சொல்லி கொடுப்பேன். எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதானே. நீ எனக்கு அப்புறம் அவன் தானே எல்லாமே பார்த்துக்கிடணும். இந்தா நம்ம மவனே வந்துட்டான். என்ன வா, எங்கே போனடா? நேரம் என்னாச்சு? மத்தியானம் சாப்பிட்டியா என்ன? இல்லைப்பா, மத்தியானம் சாப்பிட நேரம் இல்லை. அதான் நம்ம கரும்பு ஜூஸ் கடை இருக்குல்ல, அங்கே போய் 2 ஜூஸை குடித்தேன். அதே வயிறு நிறைஞ்சிருச்சு, அதான் வரல. என்ன எல்லாரும் சேர்ந்துருந்து பேசிகிட்டு இருக்கீங்க? யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது விசேஷமா? ஆமாம், ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிப்பான் கள்ளன். ஓஹோ, சாருக்கு ஒன்றுமே தெரியாதாம்மா. தெரியாத மாதிரி வந்து கேட்கறாம்மா. என்ன எனக்கு சத்தியமாக தெரியாது. என்ன சொன்னாதானே தெரியும். அப்பா என்னதுப்பா? அம்மா சொல்லுங்க, என்னதுமா? நம்பிட்டோம். இந்த நடிப்பெல்லாம் நாங்கள் சிவாஜி கணேசன் படத்திலே பார்த்தாச்சு. சந்தோஷ், நாளைக்கு உனக்கு பிறந்தநாள்லப்பா, மறந்துட்டியா? நாளைக்கு தான் உனக்கு 27 வயசு தொடங்குது. இந்த வருஷத்துலேயே நல்லபடியாக கல்யாணம் முடியட்டு. அதான் துணி எடுக்க போகணும். இந்த கடையில் நம்ம எங்கே போய் எடுக்கலாமாப்பா? இல்லை போத்தீஸுக்கு இப்போ போக முடியுமா? மணி இப்போமே 5:30 ஆகிட்டு. போனால் ஒரு 1:30 மணிக்கு ஆயிரும். எதுக்குமா துணி மணி? நம்மள்ட்ட இல்லாத துணியா? என்கிட்ட நிறைய கிடக்கு, பீரோ நிறைய. அதை உடுக்கிறதுக்கே எனக்கு முடியல. எல்லாம் போட்டு நம்ம வம்பாக்கணுமேனு சொல்லிட்டு 4-5 துணியை போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். வேண்டாம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா? பிறநாள் கழிச்சிட்டு போங்கம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயசம் செய்வீங்களாம்மா, அது செஞ்சு தாங்கம்மா, அதே போதும். எங்களுக்கு எப்பவுமே நீ சின்ன பிள்ளை தான்ப்பா. இப்போ இல்லை, உனக்கு நாளைக்கு கல்யாணம் செஞ்சு குழந்தை பிறந்தாலும் உன் பிறந்தாலும் நாங்கள் கொண்டாட தான்ப்பா செய்வோம். ஏயா துணி எடுத்து தரதையா வேண்டான்னு சொல்லுத? நல்ல துணியாக எடுத்து போட வேணாமா? எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆம்பளை பிள்ளை, அன்பான அழகான அறிவான ஆம்பளை பிள்ளை. உனக்கு பிறந்தநாள்லாம் நாங்கள் சும்மா விட்டுருவோமா? அப்பா என்னவோ ஒன்று சொன்னீங்களே, அறிவான. சரி, அறிவை விட்டுருவோம். இன்னொன்று அழகானவா? அங்கே என்னப்பா இருக்குது அழகுக்கு? என்னப்பா நீங்கள் காமெடி பண்ணிக்கிட்டு? திவ்யா, சும்மா இடி, கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காத. அண்ணன் நாளைக்கு பிறந்த நாள். ஓ, சாருக்கு பிறந்தநாளா? சும்மாவே உன்னை கையில் பிடிக்க முடியாது. இனி பிறந்தநாள் வேறு. 2 நாள் ஒரே பாசமும் அன்பும் பொழிவுமா இருக்கும். சரி, 2 நாள் நம்ம கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். சந்தோஷ், நாளைக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது என்ன, வீட்டில் தான் இருக்கணும். அம்மா 3 நேரம் வகை வகையாக உனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் பண்ணி தருவேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மலாம் கோயிலுக்கு போகிறோம். போய் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு முடிஞ்சால் மாமா வீட்டுக்கு போகிறோம். சரியா? நாளைக்கு வேலை இருக்குது, அது இருக்குன்னு எங்கேயும் நீ போகக்கூடாது. ஐயோ, வெளியே போகக்கூடாதா? சத்யா வர வருவாள, வந்துட்டாலும் என்னன்னு தெரியல. சத்யாவை பார்க்க போகணுமே. இருக்கட்டுமா, நீங்கள் தான் எனக்கு எப்பவும் பிடிச்சது தானே செய்யுங்க. இதில் என்ன நாளைக்கு ஸ்பெஷலா? போங்கம்மாங்க. அப்பா என்ன நம்பி நிறைய பொறுப்பை பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் நான் செய்யணும். இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. வீட்டுக்குள்ளேலாம் என்னால் இருக்க முடியாதுமா. நீங்கள் என்ன வெரைட்டியாக செய்யுங்களோ செய்யுங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நான் ஒரே ஒரு ஃபோன் அடிங்க, நான் ஓடியே வந்துடுவேன் சாப்பிட்றதுக்கு. என் பிள்ளை என்ன மாதிரி தொழிலில் பக்தியாக இருக்குது. இப்படிதாங்க இருக்கணும். தொழில் தான் ஆம்பளைங்களுக்கு முக்கியம். தொழில் இருந்துட்டா நம்ம யார்கிட்டையும் போய் கையாந்து நிற்கணும் அவசியம் இல்லை. சந்தோஷ், இப்படி தான் இருக்கணும். சரிப்பா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போய் எடுத்துகிட்டு வரோம். உனக்கு என்ன கலர் வேணும்? உங்களுக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிச்சது. இதில் என்னமா கேள்வி வேண்டி இருக்குது? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும் அதை எடுத்துகிட்டு வாங்க. நம்ம போட்டுட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகலாம். சரிங்களாம்மா? சரிம்மா, கொஞ்சம் ஏசி போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப வெயிலுமா, தாங்க முடியல. சரிப்பா, சரி போ, போய் ரெஸ்ட் எடு. நானும் திவ்யாவும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வரேனே.
என்ன சத்யா இன்னும் ஃபோன் பண்ணலை? நாளைக்கு பிறந்த நாள் வேறு இருக்குது, வருவேன் கண்டிப்பான்னு சொன்னால் வராளா என்னன்னு தெரியலையே. சரி ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் பண்ணவா என்ன? அவள் தானே ஃபோனை வச்சுருப்பா. சரி ரிங் கொடுத்துட்டு உடனே கட் பண்ணிடுவோம். என்ன சந்தோஷ் ஃபோன் பண்ணுறாரு? இன்னைக்கு இருக்கு அவருக்கு ப்ராங்க்கு. எனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் பண்ண வச்சிங்க, உங்களுக்கு இருக்கு பாருங்க. சந்தோஷ், உங்கள்கிட்ட அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன்ல ஃபோன் பண்ணாதீங்கன்னு. நல்ல வேலை என் கையில் இருந்தனால பரவாயில்ல, நிக்கி கையில் இருந்தானா அவ்வளவுதான். சத்யா என்ன பேச விடு சத்யா. நல்ல வேலை நீ ஃபோன் எடுத்த. பயந்துட்டே இருந்து யார் ஃபோன் எடுப்பாளோ யார் எடுப்பாளோன்னு. நல்ல வேலை நீ எடுத்துட்ட. ஆமாம் இங்கே வந்துட்டியா? எங்கே வந்துட்டியா? லூஸு விளையாடாத. நாளைக்கு என்ன பர்த்டே இல்லை, வரேன். நல்ல கிளம்பிட்டியா? நேரம் என்னங்க ஆச்சு? மணி 5 மணி சாயங்காலம். இப்போ நான் கிளம்பி எப்படி வர முடியும்? அதுவும் இல்லாமல் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போயிட்டு நான் வந்து உடனே வந்துடுவேன், நீ லீவெலாம் போடாண்டா அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் வர முடியாது சந்தோஷ். ப்ளீஸ் ப்ளீஸ் சந்தோஷ், சாரி. எனிவே மினிமம் ஹாப்பி பர்த்டே. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இனி வருவேன்ல, அப்போ நம்ம பார்க்கலாம். என்ன சத்யா இப்படி பண்ணுங்க? அன்னைக்கு என்ன சொன்ன நீ? கண்டிப்பாக நான் வருவேன் தானே சொன்னேன். இப்போ இப்படி பண்ணுங்க. வாரேன்னு சொல்லிட்டு வராமல் கழுத்து இருக்கிறது தான் உன் வேலையா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே வந்திருக்கவே மாட்டேனே. சே, நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு. வீட்டில் கூட அம்மா இப்போ நாளைக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. நீ நாளைக்கு வருவியே, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்படிலாம் பண்ணாத என்ன சத்யா? ப்ளீஸ் 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 சந்தோஷ், கோவப்படாதீங்க, என்னையும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ப்ராஜெக்ட் வேறு சப்மிட் பண்ணணும், லீவ் போடவே முடியாது. இப்போ ப்ராஜெக்ட் லாஸ்ட் இதில் இருக்குது, 2 டேஸில் சப்மிட் பண்ணணும். நான் அங்கே வந்தால் எப்படியும் 2 இல்லை 3-4 டேஸ் ஆயிரும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பர்த்டே தானே, இந்த வருஷம் இல்லாட்டா அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறது. ஓஹோ, உனக்கு அப்போ என் பர்த்டேயை விட ப்ராஜெக்ட் தான் ரொம்ப முக்கியமாக போச்சோ? சரி நீ அதையே பாரு. இனி நான் உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. போதுமா தாயே, வைக்கட்டா? சந்தோஷ் கோவப்படாதீங்க சந்தோஷ், ப்ளீஸ் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டால தான் ஃபோனை வைக்கேன்னு சொல்கிறேன். சரியா? நீ படிப்பையே கண்டினியூ பண்ணு, ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணு. வைக்கிறேன் சரியா? நான் ஒன்றும் பெரிய விஐபி கிடையாது என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. வைக்கிறேன். சரி, இப்போ எதுக்கு கோவப்படுவீங்க? உங்களுக்கு கோவம்லாம் பட தெரியுமா? அப்போ என்ன கோவம் வருது? ஆமாம், கோவம் வராமல் பின்ன என்ன செய்யும்? வாரேன்னு சொல்லிக்கிட்டு லாஸ்ட்டு வரமாட்டேன்னு சொன்னால் கோவம் வரதானே செய்யும். நேற்று கூட நீ என்ன சொன்ன, வருவீங்களா என்னன்னு கேட்டேன். நான் வரமாட்டேன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. நான் அது வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். நீ வரமாட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்க, வரமாட்டேன்னு சொல்லிட்ட. சரி இருந்துட்டு போமா தாயே, நான் வைக்கிறேன். சே, சத்யா வருவான்னு நினச்சேன், இப்படி ஏமாத்திட்டால. நீ ஃபோனே பண்ணக்கூடாது அவளுக்கு ஒரு வாரத்துக்கு. நல்ல வேலை, குத்தாலத்தில் குளிச்சுட்டு போடுறதுக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்து வச்சேன். இல்லாட்டா அப்படி கடைக்கெல்லாம் போகணுன்னா என்ன செய்வேன்? அதுக்கு என்ன, என் பாவடை தானே எடுத்துக்கிட வேண்டியதுதான். 2 நாளைக்கு தானே, அப்புறம் தான் சித்தி வந்துடுமே. நமக்கெல்லாம் இந்த பாவாடை தாவெல்லாம் செட் ஆகாதுக்கா. எப்போமாவது கோயிலுக்கு உடுக்கும்போது உடுத்துட்டு போகலாம். வீட்டிலையே கட்டிட்டு இருக்கேன்னா எப்போ என்னால் முடியாது. அதுவும் இந்த வெயில் காலத்துலையா, ஐயோ தீந்தேனா. வெயில் பற்றியா, அதான் காட்டன் சுடிதாராக எடுத்து வச்சேன் குளிச்சுட்டு போடலாமேன்னு. வெயிலே தெரியாது, இந்த ட்ரெஸ் சாஃப்டாக இருக்குங்க்கா. அப்படியே சத்தி, எனக்கு இந்த சுடிதார்லாம் போட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாதா. சாரி தாவணி படம் உடுத்துட்டு கூட நின்றுக்கிடுவேன். சுடிதார்லாம் உடுத்துட்டு நிற்க முடியாது. என்னமோ படபடப்புன்னு நெஞ்சுக்குள்ளே வந்த போலே இருக்கும். மூடி போய் இருக்கா. அப்பா என்னால் முடியாது. இதாவது பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். என்னக்கா நீ மாற்றி சொல்லிகிட்டே இருக்க? ஒருவேளை நீ அந்த ட்ரெஸ்ஸே போட்டு பழகுனால உனக்கு இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா இருக்கும். நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டதுனால எனக்கு இப்படி இருக்கா இருக்கும். பரவாயில்ல, அந்த கடை பெருசாக இருக்க, நான் ஏதோ சின்ன கடையாக இருக்குமோன்னு நினச்சேன். சச்சி, இந்த கடை யாரு கடை தெரியுமா? சந்தோஷ்க தாய் மாமாக்கா கடை. தாய் மாமானா தாய் மாமா இன்னொருத்தரும் சேர்ந்து நடத்துவாங்க. அவங்க மாமா தான் ஏதோ முதலீடு போட்டிருக்காரு, இன்னொருத்தர் மேற்பாருவ. அப்படியாக்கா? சந்தோஷுக்கு வீட்டில் ஒரு இடமும் விட மாட்டாங்க போல இருக்க. அண்ணன் தம்பி எல்லாரும் வளைச்சி இடமா தான் வாங்கி போட்டிருக்காங்கனாக்கா. ஆமா சத்தி, துட்டு இருக்குது வாங்குதாக நம்மள மாதிரியா. தங்கச்சி, என்ன துணி எடுக்கணுமா? அக்கா சிம்பிளாக சூப்பராக இருக்கணும். சாரீ செக்ஷன் எங்கக்கா இருக்குது? சாரியா, இங்கிட்ட தான் இருக்குது, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்.
சாரி எடுத்துடலாம். அக்காவை கூட்டிகிட்டு போய் எப்படி ட்ரெஸ் எடுக்க முடியும் சந்தோஷுக்கு? பயமாக வேற இருக்குது. சரி சமாளிப்போம். என்ன பார்க்கணுக்கா? எந்த மாதிரி சாரி பார்க்கணும்? எவ்வளோக்குள்ளே பார்க்கணும்? அக்கா ஒரு 3000குள்ளே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிராண்டாக அப்படி காமிங்க. சத்தி ஏ அப்பா 3000 ரூபாய்க்குலாம் வேணாம், எனக்கு கல்யாணமா நடக்குது, வேணாம் சத்தி. அக்கா ஒரு 1000 ரூபாய்க்குள்ள போடுங்க, நல்ல சாரியா. சும்மா இருக்கா? இருக்கட்டு. இது நாளை ஒன்று கல்யாணம் நீ உடுத்துக்கிடுவேல. அது அப்போ பார்த்துக்கலாம் சத்தி, சும்மா இரி. அக்கா ஒரு 1500 ரூபாய்க்குள்ள கொஞ்சம் நல்ல சரியாக எடுத்து போடுங்க, கொஞ்சம் பளிச்சுன்னு எடுத்து போடுங்க. சரிங்கம்மா சரி. 1500 சரி. அக்கா நல்ல சில்க் கிளாத்தாக எடுத்து போடுங்கண்ணே. விலையை பற்றி பார்க்க வேண்டாம், கொஞ்சம் கூடினாலும் பரவாயில்ல, நல்ல சில்க் கிளாத்தாக எடுத்து போடுங்க. இந்த சாரி பாருங்கம்மா, இது நல்ல சில்க் கிளாத்து. இது 4000குள்ளே சாரி தான். இதை வந்து குறைச்சி போட்டிருக்காங்க. இது வந்து 1200 தான். நல்லா இருக்கும், அவங்க கேட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் கட்டினா. இதுவா? இருக்கட்டுக்கா, நீங்கள் வேறையும் எடுத்து போடுங்க, பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ நாங்கள் எடுக்கிறோம். இந்த சாரி பார்க்கிங்களா? இது வந்து போன வாரம் தான் இந்த மாடல் வந்துச்சு. 12 பீஸ் வந்துமா, அவ்வளோவுமே விற்று போச்சு. அது போக இந்த 3 பீஸாக இருக்குது. இதுவும் ஆஃபர் சாரி தான். 4000 ரூபாய்க்குள்ள சாரி வந்து 2000 ரூபா. அப்படியா? இது எப்படி சில்க் கிளாத்துனாக்கா? அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. அந்த செகண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. காமிக்கிறேம்மா. சத்தி 2000 ரூபாய்க்குலாம் துணி வேணாம், 1000 ரூபாய்க்குள்ளே எடுத்தால் போதும். அம்மா வையும் இப்படிலாம் எடுத்தாச்சுன்னா 1000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். 2000 ரூபாய்க்கு எடுத்தோன்னு வையேன், ப்ளவுஸ் தைக்க 400 ரூபா ஆகும். என்னத்துக்கு வீணா? நீ பேசாமல் இருக்க. விலையை எதுக்கு நீ பார்க்க? உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாரு. எனக்கு அந்த வயலட் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஏன்னா டபுள் ஷேடுன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குக்கா? நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க, கிராண்டாக இருக்கும் உடுத்தா. நல்ல பெரிய பெரிய பணக்கார வீடுகளெல்லாம் இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்துடுங்க. சத்தி எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. 2-3 கலர் இருக்குது, பொட்டா பொட்டாவாக போட்டிருக்கு. இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த கலர்லாம் பிடிச்சிருக்கா? ஆமாம் சத்தி, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்க, அப்போ இந்த சாரியை பேக் பண்ணுங்க. ஏக்கா நீ வேறு எதாவது இருந்தால் பார்த்துட்ரி, எனக்கு கொஞ்சம் இன்னர் எடுக்கணும், மேலே போய் பார்த்துட்டு வரேன் எனக்கா. சரி சத்தி, நீ பார்த்துட்டு பையவே வா, நான் இங்கேருந்து கொஞ்சம் சாரியெல்லாம் பார்க்கேன், அளவு போல் இருக்கு. அம்மா கூட வந்தா ஒன்றும் பார்க்க விட மாட்டா, கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே திருப்பி கூட்டிட்டு போயிடுவா. இந்த கடையில் எல்லாம் துட்டு அதிகம்னு. அக்கா அக்கா என்ன கேட்காலும் அந்த ட்ரெஸ் எடுத்து காமிங்க, பிடிச்சிருந்தா பில் பே பண்ணுறேண்ணா. சரிம்மா சரி. பரவாயில்ல, அக்காலும் தங்கச்சியும் நல்ல ஒத்துமையாக இருக்கீங்களே. இந்த காலத்தில் இப்படி ஒத்துமையாக யார் இருக்கா?